ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 32 அத்தியாயம் 7 குருவில் நம்பிக்கையும் கிருஷ்ணருக்கு சரணடைதலுமாக அறிவு. அதன் தொடர்ச்சி. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் அர்ஜுனனிடம் மட்டுமல்ல மனித குலம் முழுமைக்குமே தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரே கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டு விட்டாலே அவனது மயக்கம் தீர்ந்து விடும் என்று அர்ஜுனனிடம் அறிவிக்கிறார். யக்ஞாத்வான புனர்மோகம். நம்மிடம் ஒரு நல்ல கப்பல் இருந்தால் அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை எளிதாக நாம் கடந்து விடலாம். தற்போது நாம் அறியாமை கடலின் நடுவில் இருக்கிறோம். ஏனெனில் இந்த ஜடவுலகமானது அறியாமையின் பெருங்கடலுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. எனவே பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரிடம் இவ்வாறு வேண்டிக் கொள்கிறார். ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷமே பவாம்புதௌ கிருபயாதவ பாத பங்கஜ ஸ்தித தூலி சதிரு சம்விசிந்தய. ஓ நந்த மகாராஜனின் மகனே, நான் உமது நித்திய தொண்டன். இருந்தும் எவ்வாறோ பிறப்பு இறப்பு கடலிலே நான் விழுந்து விட்டேன். தயவு செய்து இந்த மரண கடலிலே இருந்து என்னை காப்பாற்றி உமது பாத தாமரைகளில் ஒரு துகளாக என்னை சேர்த்து கொள்வீராக. சிஷ்டாஷ்டகம் 5. நம்மிடம் பக்குவ ஞானம் எனும் படகிருந்தால் பயமேதும் இல்லை. நம்மால் இக்கடலை மிக எளிதாக கடக்க இயலும். ஒருவன் மிகவும் பாவ மிகுந்தவனாயிரும் கூட கிருஷ்ண விஞ்ஞானம் எனும் படகை பெற்றால் அவனும் வெகு எளிதாக இக்கடலை கடந்துவிட முடியும். முன்பே நாம் கூறியபடி பகவத்கீதை 4.36 நமது முன் வாழ்வுகளில் நாம் என்னவாய் இருந்தோம் என்பதை பற்றி கவலை இல்லை. நாம் அறியாமையில் இருந்ததால் பற்பல கொடிய செயல்களை செய்திருக்கலாம். உண்மையில் பாவ செயலில் இருந்து நான் அப்பாற்பட்டவன் என்று யாருமே கூற முடியாது. ஆனால் பகவத்கீதையின்படி இதனால் பரவாயில்லை. கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிவதாலேயே ஒருவன் விடுதலை அடைந்து விட முடியும். எனவே நாம் ஞானத்தை தேட வேண்டியது முற்றிலும் இன்றியமையாததே. ஞானத்தின் பக்குவமோ கிருஷ்ணரை அறிவதே. இன்று பற்பல கொள்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு சிறந்த வழியை அறிந்தவராகவே கூறிக்கொள்கின்றனர். எனவே பல இஷம்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் உலகில் கம்யூனிசம் மிகவும் பிரபலமானதாக ஆகியிருக்கின்றது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலோ நாம் ஆன்மீக கம்யூனிசத்தின் விதையை காண்கின்றோம். அங்கே இந்த ஜட அண்டத்தில் கீழ் நடு உயர் உலகங்களில் ஒருவன் எங்கிருந்தாலும் அல்லது விண்புற வெளிகளில் இருந்தாலும் கூட இங்குள்ள எல்லா இயற்கை வசதிகளும் பரமபுருஷரால் தோற்றுவிக்கப்பட்டவையே என்று நாரதர் கூறுகிறார். இவ்வுலகில் இருப்பவை எதுவுமே எந்த மனிதனாலும் படைக்கப்பட்டவை அல்ல. எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அறிவுள்ள எந்த மனிதனுமே இதை மறுக்க முடியாது. ஸ்ரீ ஈசோபனிஷதம் கூறுகின்றது, ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன பூஞ்சிதா மா க்ருதா கஷ்யஸ்வித்தனம். அண்டத்திற்குள் இருக்கும் உயிருள்ள உயிரற்ற எல்லாமே கடவுளுக்கு உரிமையானவையும் கடவுளால் ஆளப்படுபவையுமே. எனவே தனக்கு தேவையானதை மட்டுமே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனது பங்கை மட்டுமே ஏற்று மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்றாக அறிந்து கொண்டு அவற்றை உரிமையாக்கி கொள்ளாமல் வாழ வேண்டும். ஸ்ரீ ஈஷோபனிஷதம் மந்திரம் 1. எனவே மிக உயர்ந்த தேவதையான பிரம்மாவிலிருந்து மிக தாழ்ந்த எறும்பு வரை இயற்கை வசதிகளை உபயோகப்படுத்திக் கொள்ள எல்லோருக்கும் உரிமை உண்டு. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு இவ்வளங்களை உபயோகம் செய்து கொள்ளலாம் என்றும் அதற்கு மேல் எடுத்துக்கொண்டால் நாம் திருடர்களே என்றும் நாரத முனிவர் கூறுகிறார். துரதிருஷ்டவசமாக ஒவ்வொருவரும் ஆக்கிரமிக்கவும் கொடுங்கோலாட்சி செய்யவுமே முயன்று கொண்டிருக்கின்றனர். சந்திரனுக்கு ஓடி சென்று அங்கே தமது கொடியை ஏற்றி உரிமை கொண்டாடுகின்றனர். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு வந்தபோது தங்கள் கொடியை ஏற்றி அதை தங்கள் நாடாக உரிமை கொண்டாட ஆரம்பித்தனர். இந்த கொடி நாட்டலும் கொடி அசைத்தலும் எல்லாம் முழு மூடத்தனமே. நம் கொடியை நாம் எங்கே நாட்டுகிறோம் என்பதை சற்றே நிறுத்தி சிந்திப்பதில்லை நாம். இது நமது சொத்தல்ல, கடவுளுடையதே. இதை அறிவதே அறிவு. இது எனக்கு சொந்தமானது என எண்ணுவதே மூடத்தனம். உபயோகிக்கும் உரிமை நமக்கு உண்டே தவிர உரிமை கொண்டாடவோ குவித்து வைக்கவோ இல்லை. தெருவில் ஒரு மூட்டை அரிசியை கொட்டினால் புறாக்கள் வந்து 4-5 அரிசிகளை மட்டும் கொத்திக்கொண்டு பறந்து விடுமாயிருக்கலாம். தாம் உண்ணக்கூடியதற்கு மேலாக அவை எடுத்துக்கொள்ளாது. உண்டவுடன் சுதந்திரமாக அவை தம் வழியில் பறந்து விடுகின்றன.
ஆனால் நடைபாதையில் பல மூட்டை உணவுப் பொருட்களை நாம் வைத்து மக்களை அழைத்து எடுத்துக்கொள்ள சொல்வோமே ஆனால் ஒருவனே 10-20 மூட்டைகளை சுமக்க முடியாமல் சுமந்து செல்வான். மற்றொருவனோ அதிலும் அதிகமாக உரிமை கொள்ள முயல்வான். அவ்வளவு சுமந்து கொண்டு போக வசதியற்ற ஒருவனோ 1-2 மூட்டைகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டு போக முடியாதவனாக இருப்பான். இவ்வாறு வழங்குதல் என்பது சமமற்று இருக்கும். இதுவே பண்பாட்டு முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. புறாக்களுக்கும் நாய் பூனைகளுக்கும் இருக்கும் அறிவில் கூட நாம் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். எல்லாம் பரமபுருஷருக்கு சொந்தமானவை. நமக்கு தேவையானவை எதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு மேற்பட்டு அல்ல. இதுவே அறிவு. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.